குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஹிடன் ஃபால்ஸ் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற அருவி பேர் தான் மேக்காடு வாட்டர் ஃபால்ஸ். இது குற்றாலத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நாம எப்படி போகணும்னு சொன்னா, தென்காசியில இருந்து ஆரியங்காவு, ஆரியங்காவுல இருந்து கழுதுருத்தியில இருந்து நாம அம்பநாடு போற வழியா போனோம்னு சொன்னா அங்க நெடும்பாறை எஸ்டேட்னு ஒன்று வரும். அங்கதாங்க இந்த மேக்காடு வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லணும். ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபால்ஸ்ல சூப்பரா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபால்ஸ் ஒரு அழகுதான். அதே போல இந்த ஃபால்ஸுக்கு போற வழியும் ரொம்பவே அழகானது மட்டும் இல்லைங்க, அதே நேரத்துல ஆபத்தானதும் கூட. இந்த அருவிக்கு நம்ம அவ்வளவு எளிதாலாம் போயிட முடியாதுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க நாம பைக்லயோ கார்லயோ நிச்சயமா போக முடியாது. வேற எப்படி இந்த இடத்துக்கு போகலான்னு தானே நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு நம்ம ஜீப் மூலமா போகலாம். ஜீப் மூலமா எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரியங்காவுல இருந்தோ அல்லது அம்பநாடு எஸ்டேட்ல இருந்தோ ஜீப் மூலமா இந்த இடத்தை நம்ம அடையலாம். இந்த இடத்துக்கு போற வழி சாதாரணமானது இல்ல, ரொம்ப கரடு முரடான வழிகள், கற்கள் நிறைந்த வழிகளாக இருந்துச்சு. அதனால ஜீப்ல போறதே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம மழைக்காலங்கள்ல இந்த பகுதியோட அழகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அப்படியே நீங்க அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. கடைசியா நீங்க அந்த ஃபால்ஸ் அடைஞ்ச உடனே அந்த ஃபால்ஸும் சொல்றதுக்கு இல்லைங்க, செம்ம அழகா இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸ். இது ஒரு பிரைவேட் ஃபால்ஸ்ங்கிறதுனால இங்க நீங்க 100 ரூபாய் பே பண்ணி தாங்க நீங்க குளிக்க முடியும். நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஜீப்போட கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு போய் நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹிடன் ஃபால்ஸ் பற்றிய தகவல்களுக்கு நம்ம தென்காசிக்காரன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.